வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானமான அசுரக வளர்ச்சியை புதையல் யோகத்தை தரக்கூடிய ஸ்திர ராசியான இந்த பாதாள திரவுகளை விடுகளை கொண்ட ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வரும் ஐப்பசி 27 என்று சொல்லுடைய ராகு கேதுவின் நிகழ்வினா உங்கள் வாழ்க்கை ராஜாங்க யோகமும் தகுதிக்கு மீறிய தனபர்வம் பல வழியில் வருமான பெருக்கம் ராஜயோகம் கிடைத்து மிகப்பெரிய ராஜயோக பட்டியலில் பல விருச்சிக ராசிக்காரங்க வரப்போறீங்க என்றால் அது மிக இல்லை சகோதர சகோதரிகளே. பரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் சதுர்த்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டிலிருந்து ஆண்டி கிழக்கு விசாக 13/11/2026 என்று சொல்லக்கூடிய ஐப்பசி 27ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான வளர்ச்சி பிறக்க சர வீடான மகர ராசியில் பிரச்சனைகிறார். இப்படி கரும்பாம்ப மகர ராசியில் பேச்சடியும் காலங்களிலெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் விசித்திரமான தனயோகம் பணயோகம் திடீரென்று ராஜபிரபாய் அரசாங்க வழி ஆதாயமும் திடீரென்று செல்வாக்கையும் பெற்று மிகப்பெரிய ராஜயோக பட்டியலில் பல விருச்சிக ராசிக்காரங்க வருவாங்க என்றால் அது மிக இல்லை. ஏனெனில் கரும்பாம்பு ராகு பகவான் அந்த செவ்வாய் உச்ச வீடான மகர ராசி அமைந்து அவருடைய விசேஷத்தன பார்வையை கடகராசியை பார்ப்பதா. அந்த கடகராசி உங்கள் ராசிக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் உச்சமெட்ட குரு பகவான் 10ஆம் வீட்டில் வருவார். ஐப்பசி 3ஆம் தேதி வருவதாலும் அந்த 9ஆம் வீட்டை பார்ப்பதால் பாக்கியாதிபதி பாக்கியங்கள் செல்வாக்கியங்கள் மகாலட்சுமியங்கள் கிடைக்கக்கூடிய காலமும் கிடைத்து இழந்த சொத்து சுகம் பணம் பட்டம் பதவி அனைத்தையும் பல வெளிகளில் 18 மாதங்களில் பெற்று 2026 27 என்று சொல்லக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு ராஜ்ய ஸ்தானத்தை ஆளக்கூடிய ராஜயோகமும் பணக்காரயோகமும் பெரும் பதவியோகமும் பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போனது. பாக்கியத்து பெறும் கேது பகவான் வெளிநாட்டு தலையோகத்தையும் வெளிநாட்டு டாலர் வருமானத்தையும் வெளிநாட்டிலே பல விருச்சிக ராசிகளுக்கு செட்டில் ஆகக்கூடிய நிலையும் அனுசம் கேட்டை என்று சொல்லக்கூடிய விசாகம் என்று சொல்லக்கூடிய ராஜயோக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கையும் ராஜாங்க தனப்பிரபுயோகம் கிடைத்து இந்த காலகட்டங்களில் தான் மிகப்பெரிய ராஜயோக கூட்டத்திற்கு மகா தலைவனாய் வரம் வர போறீங்க. இந்த ராகுகேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் 120 நாட்கள் என்றாலும் அவர் 90 நாட்களுக்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுகபோகத்தையும் தைரியத்தையும் கொடுத்து உங்களை மிகப்பெரிய சீரும் சிறப்பு மிக்க பெரும் தனக்காரர் பணக்கார பட்டியலில் மாற்றுவார் என்பார் அது மிக இல்லை சகோதர சகோதரிகளே. இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கை ராஜாங்க பிரபாய் பலம் வர போறீங்க. ராகு கேது பெயர்ச்சி அம்மா விருச்சிக ராசிக்கு கொண்டாட்டம். ராகு கேது பெயர்ச்சி அம்மா விருச்சிக ராசிக்கு கொண்டாட்டம். திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. ராகு கேது பெயர்ச்சி அம்மா 3ஆம் இடம் என்னும் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் தந்திடுவா. ராகு 3ஆம் இடம் என்னும் முயற்சி ஸ்தானம் தைரியம் வீரியம் தந்திடுவா. சுகபோக சௌபாக்கிய யோகங்கள் தந்து பொன்னாபரணம் தருவா. ராகு பொன்னாபரணம் தருவா. ராகு பொன்னாபரணம் தருவா. திண்டாட்டம் விலகுதடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. ராகுவா திண்டாட்டம் விலகுதடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. பாக்கியத்தில் உள்ள கேது பகவான் மகாலட்சுமி யோகம் கொடுத்திடுவான். பாக்கியத்தில் உள்ள கேது பகவான் மகாலட்சுமி யோகம் கொடுத்திடுவா. வெளிநாட்டு தனயோகம் அழித்திடுவா. லாட்டரி யோகம் கொடுத்திடுவா. உனக்கு லாட்டரி யோகம் கொடுத்திடுவா. திண்டாட்டம் விலகுதடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. விருச்சிகத்திற்கு திண்டாட்டம் விலகுதடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. ராகு கேது பெயர்ச்சி அம்மா
பல விருச்சிக ராசிக்கு கொண்டாட்டம். ராகு கேது பெயர்ச்சி அம்மா. செவ்வாய் பகவான் உச்ச வீட்டில் ராகு தரும் தனயோகம் நிலைக்கும் அம்மா. செவ்வாய் பகவான் உச்ச வீட்டில் ராகு தரும் பாக்கியம் கிடைக்கும் அம்மா. நிரந்தர யோகம், நிரந்தர பதவி யோகம், செல்வாக்கு அமையும் அம்மா. எனக்கு செல்வாக்கு அமையும் அம்மா. எனக்கு செல்வாக்கு அமையும் அம்மா. திண்டாட்டம் விலகுதடி, எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. திண்டாட்டம் விலகுதடி, எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. பாக்கியம் என்னும் 9ஆம் வீட்டில் நீராசையில் வரும் கேது பகவான். பாக்கியம் என்னும் 9ஆம் வீட்டில் நீராசையில் வரும் கேது பகவான். ஆடம்பர யோகம் தந்திடுவா, ஆடம்பர யோகம் தந்திடுவா. ஸ்திர சொத்து யோகம் கொடுத்திடுவா, உனக்கு ஸ்திர சொத்து யோகம் கொடுத்திடுவா. திண்டாட்டம் இல்லையடி, எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. திண்டாட்டம் இல்லையடி, எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. ராகு கேது பெயர்ச்சி அம்மா, பல விருச்சிக ராசிக்கு கொண்டாட்டம். ராகு கேது பெயர்ச்சி அம்மா, பல விருச்சிக ராசிக்கு கொண்டாட்டம் என்று நீங்கள் சந்தோஷமாக என் அப்பன் கரும்பாம்பு ராகி பகவானையும் செம்பாம்பு கேது பகவானை துதிக்கும் இந்த காலங்களில், வணக்கம் இந்த நேரங்களில் உங்கள் வாழ்க்கை அளவிடாத செல்வாக்கையும் கொடுத்து, அஷ்ட ஐஸ்வர்யம் கொடுத்து, இழந்த சொத்து சுகத்தை ஐப்பசி 27 முதல் உங்கள் வாழ்க்கையை 18 மாதங்களில் பெற போறீங்க. இனிமேல் இது ஒரு ராஜயோக பயிற்சி கிடைக்க. இனிமேல் விருச்சிக ராசிக்கு 66 வருடம் என்று சொல்லக்கூடிய ராஜயோக வருடம் எல்லாம். அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் வரும் நாட்களே இந்த 18 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கோல்டன் ஜூப்ளி டேஸ் என்று சொல்லக்கூடிய மகா தனராகுவாக, யோகராகுவாக, கேலராகுவாக, கோடீஸ்வரராகுவாக, பணக்காரராகுவாக, பெருந்தனத்தை அள்ளி கொடுக்கும் ராகுவாக, அசாத்தியமான தனயோகம் கொடுக்கும் ராகுவாக உங்கள் வாழ்க்கையில் அமர்ந்து பல வழிகளில் வருமானம் தனமும் கொடுத்து, அஷ்ட ஐஸ்வர்யம் கொடுத்து, 16 விதமான செல்வப்பேரை கொடுத்து, உங்களை இந்த பட்டில் தொட்டிலாம் உங்களை புகழையும் செல்வாக்கையும் நிலைத்து வைக்கப் போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பல விருச்சிக ராசிக்காரங்க தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நேரமெல்லாம் ஏற்படும். திடீரென்று பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்திர சொத்து யோகத்தை செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய நேரமும், அந்த சொத்தை உங்கள் பேரில் பதிவு செய்யக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்றால் அது மிக இல்லை. அப்படி ஒரு ராஜயோக பயிற்சி தான் இந்த ராகு பகவான் தரும் ராசியோக அசுரவேக வளர்ச்சி. முடிந்தால் இந்த காலகட்டங்களில் என்னப்பன் கரும்பாம்பு ராகு பகவானுக்கெனே தனி சன்னியாய் வீட்டிற்கும் உலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் 6 கிலோமீட்டர் அமைந்திருக்கும் திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் திரு நாகநாத சுவாமி ஆலயம் சென்று அங்குள்ள கரும்பாம்பு ராகு பகவான் தன் 2 மனைவியுடன் ஸ்ரீ நாகக்கண்ணி ஸ்ரீ நாகவள்ளி தாயாருடன் காட்சி தரும் அந்த கண்கொள்ளா காட்சியை ஒரு பாலாபிஷேக நிகழ்ச்சியில் இந்த விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை சென்று அந்த ராகு கால வேளையில் 1.5 மணி நேர பாலாபிஷேக நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த மலர் அபிஷேகம் ராகு பகவானுக்கு நீங்கள் தரிசித்து முடிந்தால் நீங்கள் அவருக்கு உடைதான் செய்து அந்த ராகு பகவானை தரிசித்து 72 குபேர தீபம் இட்டு உங்களுடைய பரிகார பூஜையை நிறைவேற்றிவிட்டு அங்குள்ள காராம்பசிற்கும் நீங்கள் உணவு தானம் செய்து அங்குள்ள ஏழை எளியருக்கும் முடிந்தால் உதவி செய்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். இந்த நேரத்தில் இந்த 1:30 மணி நேரத்தில் நடக்கும் இந்த ராகு பாலாபிஷேக நிகழ்ச்சியில் இந்த வெற்றி துதியை நீங்கள் முடிந்தால் 72 என்று சொல்லக்கூடிய குபேர எண்ணெயில் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது உங்கள் வாழ்க்கை மங்காத புகழுடன் வாழக்கூடிய வற்றாத பணவசதியை பெறுவார்கள். வாறு சேடிடுமாள் முன்னம்பானவர் கமுதம் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதமற்று பின்ன நாகத்தின் உடல் ஓடும் நட்சத்திரம் பாய்க்க பெற்ற ராகுவை போட்டி போட்டி
ரட்சிப்பாய் ரட்சிப்பாய் என்று என் அப்பன் மங்களராக வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் மகா மங்களமான மகா பாக்கிய உங்களால் இந்த வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போவது உண்மை. மேலும் இந்த கேது பகவானை யோக விருத்தி ஸ்தலம் என்று அழைக்கும் பொழுது முடிந்தால் கீழப்பெரும்பள்ளம் சென்று கேது பகவானை வழிபட்டு வரலாம். முடியாதவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையார் என்று வர்ணிக்கப்படும் தன விநாயகராக யோக விநாயகராக இருக்கும் இந்த நீலகண்ட பிள்ளையார் விநாயகர் ஆலயத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து அவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து 7 இளநீர் அபிஷேகம் செய்து 7 நெய் தீபம் விட்டு அவர் முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து அவருக்கு 72 ரூபாய் காணிக்கை வைத்து விநாயகப் பெருமானை நினைத்து மனதார துதித்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரத மமதனதானிய சம்ருத்தமே தேகி தாபய சுபா என்று நீங்கள் வணங்கி வரும் பொழுது நீங்கள் ஆற்றல் மிகுந்தவராய் அதிசயம் படைத்தவராய் இழந்த சொத்து சுகம் பட்டம் பதவி பணம் அனைத்தையும் வரும் 18 மாதங்களில் பெற்று 18 தலைமுறைக்கான சொத்து சுகமும் ராஜயோக பட்டியலில் பல விருச்சிக ராசிக்காரங்க வந்து உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் உச்சாரி கொம்பத்தில் அமர்ந்து அகில உலகத்தை ஆளப்போகும் அசுர வேக வளர்ச்சியில் உங்கள் தனயோகமும் பணயோகமும் அமையப்போவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.